ராசி சக்கரத்தில் 7வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் துலா ராசி. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க அந்த துலா ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. அதாவது துன்பத்தை ஆத்மாத்மா இறங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, மேலோட்டமாக இறங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இவங்க இந்த துலா ராசி என்பவர்கள் ஆத்மாத்மா அவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் அதில் போய் இவங்களுடைய பங்கு அந்த கல்யாணத்துக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்யக்கூடியவங்களா இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பேச்சு திறன் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப இனிமையாக பேசி கவரக்கூடியவங்க. சமரசம் செய்கிறதெல்லாம் இந்த துலா ராசி என்பவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. தீராத பிரச்சனையை கூட கொஞ்சம் நேரம் போய் இவங்க பேசினாங்களா, இந்த பிரச்சனைக்கே எவ்வளோ பாடுபட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவங்கள அந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் நியாய தர்மத்தை எடை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சமாதானம் செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே ஒரு இளமையான துள்ளலோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு துளாராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிற எல்லா பொருளையுமே ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும். வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வண்டியை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோனில் எந்த கிராச்சும் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. போடுற உடையிலேருந்து போடுற ஸ்லிப்பர்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த துளாராசி என்பர்கள் அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதோட கூட எப்பவுமே உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக பேசுகிற இடத்துல உங்களுக்கு இருக்கிறது பிடிக்காது. பாசிட்டிவான விஷயம் பேசினாங்கன்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நிற்பாங்க. நெகட்டிவாக பேசினாங்கன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. இது ஒரு காதல் கிரகம் என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க. கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்பப்போ அரிதாக தான் வரும். ஏன்னா ஏதாவது அநியாயத்தை கண்டால் தான் பொங்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. மற்றபடி ரொம்ப அன்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு பணிவாக பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு அமர்ந்திருக்கிறதுனால தனஸ்தானத்தில் பார்வையிடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பலத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. ஜெயிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிற உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்தில் இருக்கிற உறவுகளோடு இந்த காலகட்டத்தில் ஒட்டி இணைந்து எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அதுவும் குருவோடைய பார்வையும் இருப்பது எல்லா விஷயமும் எல்லா கிரக அமைப்புகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வலிமை உள்ள நபராக, நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பெரும்பாலும் அமையும். இடம், பூமி, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கலாம்னு நினச்சிக்கலையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு, அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக ஒரு வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு புது வீடு கட்டி குடிபெயரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஏற்ற காலம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். வீடு மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதோடு கூட பழைய வாகனத்தை
விற்றுட்டு ஒரு சிலர்லாம் புது வாகனம் வாங்குவீங்க. வேலைக்காக விண்ணப்பித்தவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோக பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த துளாராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு மீறின அளவுக்கு செலவுகளும் கூடவே வரும். ராகு கேது சேர்ந்து இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் நான் சமரசம் பேசுகிறேன் அப்படின்னு போய் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரும். கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் உங்களால் பேசி ஜெயிக்க முடியாது. கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இல்லை. பேச்சில் நிதானமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அவரோடு கூட ராகு கேது இருக்கிறதுனால நினைத்ததை சாதிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அலைச்சல் அதிகமாகும். அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கிரகம் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே போய் வழியை மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது உங்களை தேடி சில பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக செயல்படணும். இந்த துளாராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வாராகி அம்மன் வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட வாராகி அம்மனை வழிபடுங்க. எதிரிகளால் பிரச்சனை, போட்டியாளர்கள் அதிகம் அப்படின்னா இந்த வாராகி அம்மனை வழிபடுங்க. நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வாராகி தாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மனையை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் தைரிய வீரியக்காரர்களுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபிச்சம், ஒரு மங்களகரமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவும் கிடைக்கும். அதன் மூலிமா சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேச்சில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது. தெளிவான பேச்சு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களையே அறியாமல் ஒரு சிலருக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருவீங்க. அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். வீடு வண்டி வாகனம் ஆகக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாகும். நவம்பர் மாதம் 27 பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கவனமாக செயல்படுறது நல்லது. துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யோக போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கர்மக்காரகன் சனியுடன் இணைந்து செயல்படக்கூடிய 5ஆம் இடத்துல செஞ்சிருப்பதனால திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். புதிய இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். அதோடு கூட ஏதாவது பத்திரப்பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை அந்த பத்திரத்தை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் அங்கங்கே கவனிச்சிக்கிட்டே வாங்க. இல்லை அப்படின்னா பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு மன கஷ்டம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். கவனமாக செயல்படணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உறவுங்கிட்ட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும். கவனமாக செயல்படணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். நம்ம இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க போகிறோமா, இல்லதையா நமக்கு இது நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோணும். கவனமாக செயல்படுறது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனக்காரகன் குரு சஞ்சரிக்கக்கூடிய வக்ரகமாக இருக்கிறதுனால குரு இதுவரை உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை கொடுத்துருப்பார். இனி அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணியிடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் மறையும். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த தேவையில்லாத குழப்பெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும்
ரொம்பவும் நல்லது. அப்படி மனம் விட்டு பேசுனீங்க ஓரளவுக்கு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிலவும் அப்படின்னே சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்க முயற்சியில் ஈடுபடுங்க, வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன்